ஹாய் செலப்ரீஸ், நான் உங்கள் மைத்திலி கமல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க எல்லாரும்? உங்களுக்காக சில இருக்கிறது என்று ஆடவும் கூடாது, இல்லை என்று வாடவும் கூடாது. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து அந்த பணத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட் ஒரு உயிர் மனுஷங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அப்படிதான் இப்போ போயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும். ஏன்னா எல்லாருடைய நிலைமையுமே வந்து அந்த பணம் பணம் பணம். எந்த இடத்துக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கட்டும், கோவில் இருக்கட்டும், ஒரு ஷாப்புக்கு போகிறோம், எந்த ஒரு இடத்துக்குமே இம்பார்ட்டன்ட் மணி, பணம். அந்த ஜஸ்ட் காகிதம் அதுதான் இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்க்குறோன்னா, நீ இன்னைக்கு அந்த பில் பே பண்ணனா தான் அட்மிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோவிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், தட்டில் இன்னைக்கு ஒரு 100 ரூபா போடலைன்னா நம்மளுக்கு அதில் இருக்கிற விபூதி பிரசாதம் கூட நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரு வெளியில் ஷாப்புக்குன்னு போனா, எந்த ஒரு ஷாப்புக்குமே போனால் பணம் கொடுக்கலன்னா நமக்கு அந்த பொருள் தர மாட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே மனுஷங்க, ஒரு வீட்டுக்கு போய் இன்விடேஷன் நம்ம வைக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃப்ரூட்ஸ்லேருந்து ஒரு எல்லாமே வாங்கிட்டு போய் முறைப்படி வச்சு ஒரு சாரீ வச்சு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் வேறு. இதுவே ஒரு இன்விடேஷன் வைக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ பணம் இருந்து நீங்கள் போனீங்கன்னா அது உட்காருங்க, அந்த விதம் கவனிக்கிற விதமே உங்களுக்கு வந்து பெருசாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பணத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட் தயவு செய்து மனுஷங்களுக்கு கொடுங்க. இருக்குதுன்ட்டு யாருமே ஆடவும் ஆடாதீங்க, இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் வாடவும் வாடாதீங்க. உங்களுக்கு அதுதான் சொல்ல முடியும். இருக்குதுன்ற ஆடுறவங்க என்னைக்கு இருந்தாலும் சரிஞ்சு கீழே வந்துடலாம், இல்லை என்று வாடுறவங்க என்னைக்கு இருந்தாலும் மேலே போகலாம். ஸோ வந்து புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே வந்து அந்த பந்தான்றது வந்து யாருமே காமிக்காதீங்க. பணத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட் தயவு செய்து மனுஷங்களுக்கு கொடுங்க, அந்த உயிர் உள்ள ஜீவனுக்கு கொடுங்க. உங்களுக்கு இருக்கிற சத ரத்தம் எல்லாமே தான் அவங்களுக்கும் இருக்கு. ஸோ எல்லாருமே ஈக்குவல் தான். யாருமே சொல்லிட்டு நான் பெரிய ஆளு, நீ சின்ன ஆளு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்காதீங்க. ப்ளீஸ் எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுத்து பழகுங்க. எல்லாருக்குமே பணத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட் மனுஷங்களுக்கு கொடுங்க. ஓகே சார், ப்ளீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.